வெல்கம் டு ஆல். இப்போ வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் அதில் இம்ப்ளிசிட் ஃபார்ம் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ ஏன்னா இந்த இம்ப்ளிசிட் ஃபார்ம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்பவும் ஈஸியானதும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக இதில் குறைஞ்சது நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸாஸ் வரும், கண்டிப்பாக இதில் மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். புதுசாக என்னோட வீடியோ வந்து பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 3a/2 3a/2 அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கர்வோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ + y³ 3axy. ஸோ ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் இம்ப்ளிசிட் ஃபார்மில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு f(x) கண்டுபிடிக்கணும், f(y) கண்டுபிடிக்கணும், f(x(x) கண்டுபிடிக்கணும், f(y(y) கண்டுபிடிக்கணும், f(xy) கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோன்னா வாங்க நம்ம எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொடுத்த ஈக்குவேஷனை வந்து ஃபஸ்ட்டு f(x)-ஐ வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதில் என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா x(n) x(n-1) இந்த மெத்தடில் தான் இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே இந்த இம்ப்ளிசிட் ஃபார்ம் ஃபுல்லாகவே இந்த ஒரு ஈக்குவேஷன், இந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இது ரொம்பவே சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, f(x) இருக்கிற டேர்ம் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும், ஒய் டேர்ம் வந்து செப்பரேட்டாக இருந்தால் மட்டும் அது 0 ஆகிடும், எக்ஸோட சேர்ந்து இருந்தால் அது வந்து கேல்குலேஷனில் வரும். ஓகே, இப்போ வந்து x³ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஸோ 3x² வரும். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா x³ = 3 × x⁻². இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ மைனஸ் y³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ -3axy அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா x வந்து x⁻, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 1 × x⁻0 வரும். ஸோ 1 × 1 1 தான். ஸோ -3ay வரும். ஸோ இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவில் வந்து இந்த வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா 3 × xோட வேல்யூ என்ன, 3a/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3a/2 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இது வந்து 9a² / 4 ஆகும். 9 × 3 27a² / 4. ஓகேங்களா? ஸோ அகைன் நம்ம பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மைனஸ் இந்த வேல்யூ நம்ம இது பண்ணும்போது a² 9/2. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு காமனாக எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து 18 / 4 வரும், 18a² / 4 வரும். ஸோ இதில் 18லேருந்து 27 நமக்கு கேன்சல் ஆச்சுன்னா 9/4a². இதுதான் f(x)ஓட வேல்யூ வந்து இதுதான். ஓகே, இப்போ வந்து f(y) வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். f(y) அப்படிங்கும்போது x³ வந்து 0 ஆகிடும், y³ வந்து 3y² வரும், -3axy சொல்கிறது வந்து -3ax வரும். இதில் வந்து நம்ம அகைன் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த சேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9/4a² இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகே, அடுத்து வந்து f(x)னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆல்ரெடி கண்டுபிடிச்ச f(x)-ஐ அகைன் எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பண்ணும்போது 3x² சொல்கிறது 6x வரும், -3ay சொல்கிறது 0 ஆகிடும். இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 × 3a/2 சொல்லும்போது 9a மட்டும் நமக்கு வரும். ஓகே, அதுக்கடுத்து f(y)y அப்படின்னு சொல்கிறது வந்து ஆல்ரெடி f(y) கண்டுபிடிச்சிருக்கு, அதை வந்து அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 6y வரும். வேல்யூஸ் போட்டுக்கோங்க. f(xy) அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, x³ + y³ = 3axy. இதை வந்து f(xy) வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். இது மட்டும் நமக்கு -3a அப்படின்னு வந்து வரும்போது இதோட வேல்யூ வந்து -3a தான். ஓகே, ஸோ இதில் நம்ம ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் ஃபார்முலாவும் நம்ம
ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. வேல்யூஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ்எக்ஸு, எஃப் ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய், இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து வரும். ஸோ இப்படி வரும்போது இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ எல்சிஎம் கூட எடுக்க தேவையில்லை, சேமாக இருக்குது. அதனால 2 × 9/4 a² ஹோல் பவர் 2 போட்டுக்கோங்க, ஹோல் பவர் 3/2 போட்டுக்கோங்க, டிவைடட் பை இதில் பார்த்தீங்கன்னா 9a. இதில் வந்து காமனாக இருக்கிறத வந்து இதில் எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது அப்படின்னா 9/4 a² ஹோல் ஸ்கொயர்டு வந்து காமனாக இருக்குது. சரிங்க, இந்த ரெண்டும் சேர்ந்து ஸ்கொயர்டாக இருந்திருக்கு, காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னா இதில் 9a இருக்குது, இதில் வந்து இந்த வேல்யூ இருக்குது 2 × -3a இருக்குது. அது வந்து ப்ளஸ் 6a வரும், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 6a வருது. இதில் பார்த்தீங்கன்னா 9a மட்டும் இருக்குது, ப்ளஸ் 9a. தனி காமனாக எடுத்தது வந்து 9/4 a² அப்படிங்கிறது வந்து காமனாக வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே அடுத்து வந்து அந்த வேல்யூஸ் எல்லாமே அதில் முன்னாடி இருந்த 2 அந்த எல்லாமே காமனாக வந்து தனித்தனியாக வெளியெடுத்தோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து வந்துடுது. ஸோ இப்படி அதுக்கப்புறம் இது எப்படின்னா 2 × √2 அப்படின்னு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏன் அப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், இதில் பார்த்தீங்கன்னா 2 √2 வந்திருக்கு. அது எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 பவர் 3/2, அது வந்து 2 × 2 பவர் 1/2 அப்படி எழுதணும்னா நமக்கு 3/2 வந்துடும். 2 × அதை √2ன்னு எழுதிக்கலாம், ஏன்னா காமனாக இருக்கிறத வந்து நம்ம டிவைட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகே, 2 √2 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆகிடுது, நமக்கு 9/4 a² ஹோல் க்யூப் அப்படின்னு வருது, டிவைடட் பை 24a 9/4 a² ஹோல் ஸ்கொயர்டு அந்த மாதிரி வந்துடுது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்மும் இதுவும் கேன்சல் ஆகும்போது 1 மட்டும் இருக்கும். 1னா 9/4 a² மட்டும் வரும். வந்து 2 √2 × 9/4 a² டிவைடட் பை 24a இருக்கு. ஸோ இந்த ஏவும் இந்த a² கேன்சல் ஆகும்போது வெறும் a மட்டும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9/4ன்னு இருக்கு. ஸோ இதுக்கு இது டிவைடில் இருக்கு, இது கீழே 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது மேலே போகும்போது இந்த 4ம் இதுவும் மல்டிபிளில் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அப்படி பண்ணும்போது 2 √a 9a டிவைடட் பை 4 × 24ன்னு வரும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு இங்கே 2ன்னு வரும். 2வையும் 4ஐயும் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த 9ஐயும் 24ஐயும் டிவைட் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு வரும். ஸோ இதிலிருந்து இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது எப்படி எழுதிக்கலாம்னா 3 √2a டிவைடட் பை 8 × √2 × √2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுவும் கேன்சல் ஆகிடுது, கேன்சல் ஆகிட்டு 3a/8 √2 அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இதுதான் ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எங்களோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போல் வீடியோஸ் வந்து நாங்கள் கண்டினியூஸாக போட்டுட்டு இருப்போம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் கவர் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.